ஹலோ, டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். போன வாரம் கொலஸ்ட்ரால் பற்றி அது தாவரத்தில் இல்லைன்னு சொன்னேன். அப்போது சில பேர் டாக்டர், நாங்கள் உணவில் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த முடியுமா, வெறும் உணவுலேயே கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய பதில் இதுதான். பொதுவாக ஒருத்தருக்கு அதிக கொலஸ்ட்ரால் என்று அவங்க உடம்புல இருந்ததுன்னா அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, அவர்களுடைய மரபணு சார்ந்த, அதாவது ஜெனட்டிக் மரபணு சார்ந்த காரணத்தினால அவங்க உடம்புலேயே கொலஸ்ட்ரால் ஆனது அதிகமாக உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறது ஒரு காரணம். இரண்டாவது, பொதுவாக கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு 10%லேருந்து 20% தான் அந்த கொலஸ்ட்ரால் நமக்கு உள்ள போகுது. 80% நம்ம உடம்புலேயே உற்பத்தி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போது கொலஸ்ட்ரால் குறைக்கணும் அப்படின்னா பொதுவாக நம்ம உணவு கட்டுப்பாடு மூலம், நீங்கள் சுத்தமாக இந்த விலங்கு உணவுகளை அப்படின்னா பால், தயிர், மோர் எந்த மாதிரி இருக்கிற, அல்லது மட்டன் சாப்பிட்றவங்க அதில் சிக்கனில் பொதுவாக கொலஸ்ட்ரால் குறைவு. அப்படி வரும்பொழுது இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு 10லிருந்து 20% தான் கட்டுப்படுத்த முடியும். 80% அந்த மாதிரி அதிகமாக உடம்பில் உற்பத்தி ஆகும் கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு ஸ்டாட்டின்ஸ் போன்ற மருந்துகள் மாத்திரமே செயல்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா?